முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவை வரும் திங்கட்கிழமை கூடுகிறது. புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம், கனிமொழிக்கு ஜாமீன் கிடைக்குமா? டெல்லி நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. சுரேஷ் கல்மாடி மீது மேலும் ஒரு வழக்கு. பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கப் பிரிவினர் நடவடிக்கை. மேற்கு வங்க முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்பு. முக்கிய தலைவர்கள் பலர் பங்கேற்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 23ஆம் தேதி கூடுகிறது. தற்காலிக சபாநாயகராக சேக்கு தமிழரசன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய எம்எல்ஏக்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். கடந்த 16ஆம் தேதி தமிழக அரசின் புதிய முதல்வராக செல்வி ஜெயலலிதாவும் மற்றும் 33 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையின் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேவி குப்பம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சேக்கு தமிழரசன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதனையடுத்து சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய எம்எல்ஏக்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதனிடையே வரும் 27ஆம் தேதி 14வது தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். ஜூன் 3ஆம் தேதி சட்டசபையில் காலை 10 மணி அளவில் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா உரையாற்றுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையை எதிர்கொண்டு வரும் கனிமொழியின் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது. நாட்டையே உலுக்கிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்த ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் சிபிஐ தாக்கல் செய்த 2வது குற்றப்பத்திரிகையில் கருணாநிதி மகள் கனிமொழியின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 6ஆம் தேதி கனிமொழி ஆஜராகி விளக்கம் தெரிவித்தார். அப்போது அவர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை கடந்த 14ஆம் தேதிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஒத்திவைத்தார். அதுவரை கனிமொழி நீதிமன்றத்தில் தினமும் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். இதனிடையே 14ஆம் தேதி வழங்கப்பட வேண்டிய தீர்ப்பு 20ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி ஒத்திவைத்ததை தொடர்ந்து இன்று கனிமொழியின் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் நடந்த முறைகேடுகள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுரேஷ் கல்மாடி மீது மேலும் ஒரு புதிய வழக்கு ஒன்றை அமலாக்கப் பிரிவினர் தொடர்ந்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் புதுடெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டி ஏற்பாடுகளில் நடந்துள்ள முறைகேடுகளால் அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுரேஷ் கல்மாடி உட்பட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அந்நிய செலாவணி சட்ட விதிகளை மீறியதாக சுரேஷ் கல்மாடி மீது அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் சுரேஷ் கல்மாடி மீது மேலும் ஒரு வழக்கை அமலாக்கப் பிரிவினர் பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து 34 ஆண்டுகால இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்கிறார். இதையொட்டி மத்திய ரயில்வே அமைச்சர் பதவியை நேற்று அவர் ராஜினாமா செய்தார். மம்தா தலைமையிலான புதிய அமைச்சரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேர் உட்பட மொத்தம் 43 பேர் இடம்பெறுகின்றனர். பதவியேற்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா மற்றும் முக்கிய தொழிலதிபர்கள் பலருக்கும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
திமுகவின் தோல்வியை மறைப்பதற்காகவே நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து தவறான தகவல் பரப்பப்படுவதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்தை கேப்டன் விஜயகாந்த் நேரில் சென்று நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது நெருங்கிய நண்பரான நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாக கூறினார். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததை மறைப்பதற்காகவே அவரது உடல்நிலை குறித்து தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கேப்டன் கேட்டுக்கொண்டார். டாக்டர் தனியாச்சாலன் டாக்டர் இருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். நீங்க அம்மா போய் பாருங்க, நல்லா இருக்காரு. அவர் என்ன பொறுத்த நல்லா இருக்காரு நண்பர். நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் வீடு திரும்பி தமது அன்றாட பணிகளை தொடர்வார் என்றும் கேப்டன் விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாக அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் கூறினார். எல்லா ரசிக பெருமக்களுக்கும், ரஜினி ஃபேன்ஸுக்கும் எத்தனையோ பேர் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த இடத்துலயோ தியானங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் பிரேயர்ஸ் அவருக்கு ரொம்ப உதவிக்கிட்டு இருக்கு. நாங்களும் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அவர் நல்லா இருக்காரு. எந்த தப்பான எண்ணங்களையும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். ரஜினியின் உடல்நிலை குறித்த வதந்திகளால் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான ரசிகர்கள் மருத்துவமனை முன்பு திரண்டிருந்தனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதான முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவுக்கு உலக அளவில் ஊழல் செய்தவர்களின் பட்டியலில் 2ஆம் இடம் கிடைத்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் புகழ்பெற்ற டைம் பத்திரிகை உலக அளவில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்தவர்களின் முதல் 10 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்ததில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் வாட்டர்கேட் ஊழல் தொடர்புடைய முன்னாள் அமெரிக்க அதிபர் நிக்சன் முதலிடத்தில் உள்ளார். இதில் லிபிய அதிபர் கடாஃபி, இத்தாலி பிரதமர் பெர்லுஸ்கோனி உள்ளிட்டவர்களும் இடம்பெற்றுள்ளனர். தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குநராக ராமானுஜம் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் ஏடிஜிபிக்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் என 25 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த போலோநாத் தீயணைப்புத்துறை தலைவராக மாற்றப்பட்டுள்ளார். அவரது பொறுப்பை உளவுத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள ராமானுஜம் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறை இயக்குநராக இருந்த ஷியாம் சுந்தர் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜாதி, மதம் மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீட்டை முறைப்படுத்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை கடந்த ஆண்டு மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டது. இது தொடர்பாக இறுதி முடிவெடுக்க பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களையும் அவர்களது பின்னணிகளையும் அடையாளம் காண்பதற்கு இந்த கணக்கெடுப்பு உதவும் என்று பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டது. நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. வரும் செப்டம்பர் மாதம் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. would pave the way to identify the households living below the poverty line in both rural and urban areas of the country. The entire process should be completed by December 2011. The BPL census results would be, of course, utilized for the 12th five-year plan. The enumeration for castes and religion will also be done simultaneously along with this BPL census. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.